never stop praying. படிப்பு தமிழ் படி. ఈ విషయం నందు ప్రకాశకులు చెప్పుచుంది. లాగా చేయుట యేసుక్రీస్తునందు ఈ విషయంలో దేవుని చిత్తము. ஆனால் நீங்கள் செய்வதன்படியே ஒருவருக்கொருவர் பேசி ஒருவருக்கொருவர் பக்தி நிறுத்தி உணாவுபடி இல்லை. 1 தெசலோனிக்கர் 5:16. எப்பொழுதும் சந்தோஷமாய் அப்போ என்னதான் கீழே பாரு. விதவிதமான துறப்பாளிகள் எல்லாவற்றையும் சோதனை செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என்னதான் எப்பொழுதுமே இப்ப எதிர்ப்பு சந்தோஷமா இருக்கீங்களோ? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களோ? அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? இன்னும் துக்கமா இருக்கீங்களோ? வசனம் படிச்சுன்னு போய் பார்த்தா எப்பவுமே கஷ்டப்பட்டோம் நஷ்டப்பட்டோம் துன்பங்கள் வந்தாலும் நெருக்கங்கள் வந்தாலும் எப்படிக்குமா கஷ்டம் வரும்போது என்ன பண்ண கஷ்டம் வந்ததா துதிக்காதுன்னு இல்லை, சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணணும்? நன்றி சொல்லி துதிக்கணும். அல்லேலூயா. எப்போதுமே என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும். சரி, இப்போ மெசேஜ் போறோம். 2 Chronicles 6:20 ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்து 2 Chronicles 6:20 6:20. I pray that your eyes will open to look at this temple day and night. சரி, ஒன்று முதலியே இவருக்கு செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் இருந்தது நீ சொன்ன ஸ்தலமாக இந்த ஆலயத்தின் மிகவும் பகலும் படிப்போ முதலியே இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை என் நாமம் இழும் என்று நீ சொன்ன இந்த ஸ்தலமாகிய ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் மிகவும் பகலும் திறந்திருப்பதாக. இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலுமாய் இருந்திருப்பதாக அப்படின்னு யார் சொல்றது? சாலமோன் சொல்றாரு. சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டாரா இல்லையா? கட்டிட்டார். கட்டிட்டு பிட்டு தான் என்ன பண்றாரு? இந்த ஜெபத்தை என்ன பண்றாரு? ப்ரேயர் பண்றாரு, ஜெபத்தை எடுக்கிறார். ஆனா இந்த ஆலயத்தை கட்டுற பிளான் யாரோட இருந்துச்சு? தாவீதோட பிளான் இருந்துச்சு. ஆனா அவரோட சித்தம் ஆயிடுச்சு சாலமோன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அவரோட சித்தம் ஆயிடுச்சு சாலமோன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி, ஆலயம் கட்டிட்டார். அவர் அதை எப்படி கட்ட சொன்னாலும் அப்படியே என்ன பண்றாரு? மொத்தம் கட்டிட்டார். கட்டிப்பிட்டு என்ன பண்றாரு? ஒரு ஜெபம் என்ன பண்றாரு? சரியா, நீங்க அந்த 6வது வசனம் நீங்க படிச்சீங்கன்னா அந்த 6வது வசனம் மொத்தம் நீங்க படிச்சீங்கன்னாக்கா அது என்ன இருக்குனாக்கா மொத்தம் என்னது அவர் என்ன பண்றாரு? மொத்தம் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறாரு. எதை என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். எதை கொடுத்து என்ன பண்றது? அவர் யோசிக்கிறது எல்லாமே என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். எது கொடுத்து ஜெபிக்கிறாரு? முக்கியமா ஆலயத்தை பற்றி தான் ஜெபிக்கிறார். ஏன்னா அந்த ஆலயத்தில் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க, ஜெபிப்பாங்க, போவாங்க. அதனால என்ன பண்றாங்க? அந்த ஆலயத்து மேல என்ன பண்ணுவாங்க? பேசணும். அவரோட பேசணும் என்ன பண்ணாங்க? இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவரு ஜெபிக்கிறாரு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ காலத்துல எத்தின் ஆலயத்துல அப்படி இருக்குது? அவரோட பிரசங்கம் இருக்குது,
நீங்க சொல்லுங்க. அப்படி இருக்குதா? அப்போ இருக்கிற மாதிரி இருக்குதா? அப்ப இல்லைன்னா ஆலயத்தை மட்டும் என்ன பண்ணணும், போய் என்ன பண்ணுவோம், ஜெபிக்குவாங்க. ஏன்னா அவங்களோட விசுவாசம் அங்கே போனாக்கா அது ஒரு நடுக்கும் அப்படின்னு சொல்லினது அவரோட விசுவாசம். எதிர்த்துல ஒருத்தர் இருக்காரு, ஒரு பெண் இருக்குது, அண்ணா இருக்குதா? அவங்க எங்க போய் ஜெபிச்சாங்க? எதுக்காக ஜெபிச்சாங்க? அவரோட குழந்தைக்காக என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அப்போ டைம்ல என்னது, அவங்களோட விசுவாசம் ஆயத்தை என்ன பண்ணோம், போய் ஜெபிச்சாக்கா நமக்கு என்ன பண்ணோம், அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படி இருக்குதா? இப்ப அப்படி இருக்குதா? இப்போ இந்த ஜெனரேஷன் இருக்குதா? அந்த மாதிரி சபைகள் அது மாதிரி இருக்குதா? எல்லாமே என்னது, செல்ஃபிஷ், பொய்யானதான் இருக்குது எல்லாமே. ஆமா இல்லையா? எல்லா ஆலயத்திலும் என்னது, எந்த ஆலயம் என்ன பண்ணுறது, பரிசுத்தமா இருக்குது. 100% என்ன இருக்குதுல, பரிசுத்தமா இருக்குதுல. அங்க அவரோட பிரசங்கம் 100% இருக்குதுல. ஏன் அங்க நடிக்கிறாங்க? ஆமா இல்லையா? உள்ளொன்று வெளியோடு வச்சுட்டு என்ன பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க. உள்ளத்தை என்ன பண்ணுறதுல, அவரை ஆராதிக்கிறதுல, அவரை என்ன பண்ணுறதுல, தேடுறதுல. அதனால இப்ப ஆலயத்தில் எப்படி இருக்குது? ஆனா சாலமோன் ஜெபிச்ச பிட்டு அங்க என்ன ஆகுதானாக்கா, அவளோட பெசம் என்ன பண்ணாங்க இருந்தது. ஆமா இல்லையா? படிவா வேட்டி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிவா வேட்டி. When Solomon finished praying, his fire came down from the sky and burned up the burnt offering and the sacrifice. The glory of the Lord filled the temple. சரி. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்தை விட்டு சர்வாங்க தகன பலியும் பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை இப்ப இருக்குதா? அந்த மாதிரி இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குதா? ஆமா இல்லையா? எத்தனோ கூட்டங்களுக்கு நம்ம போவோம், ஆனா அந்த மாதிரி இருக்குதா? ஏதோ இடத்தானமா நம்ம ஜெபிக்கிறோமா, இடத்தானமா என்ன பண்றோமா, ஆதிக்கமா. அதனால என்ன பாக்குறாக்கா, ஆலயத்தில் என்ன ஆகுது, பிரச்சனைகள் வருது. ஆமா இல்லையா? ஆலயத்தில் என்ன ஆகுது, பிரச்சனை வருது. இதனாலதான் அவன் அது காரணம் யாரு? முதலாவது யாரு? அது நடத்துறது யாரு? பாஸ்டர். ரெண்டாவது அது கேட்டு அது படி என்ன பண்றது, செய்யாதுன்றது யாரு? விசுவாசி. அப்போ அது இருக்கும்போது ஆலயத்துல அவனோட மகிமை எப்படி இருக்க போகுது? ஆமா இல்லையா? இருக்குமா இல்லையா? இப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நிஜ ஆலயத்தில் என்ன பண்ணுது, எலெக்ஷனும் நடக்குது. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாருமே என்ன பண்றாங்க சொல்லியிருப்பாங்க. ஆமா இல்லையா? அதனால ஏதாவது பிரச்சனை ஆலயத்தில் உள்ள என்ன பண்ணு வருது. எங்கன்னா பாருங்க, கோயிலுங்க பாருங்க, மதியத்துல பாருங்க, பிரச்சனைகள் என்ன பண்ணுறது அதிகமாக வருது. ஆனா கிறிஸ்டியன்ஸுக்குள்ள தான் என்னது பிரச்சனை ஆலயத்தில் தான் என்ன பண்ணுது வருது. ஆமா இல்லையா? ரீசெண்டாக சேஞ்சினவங்க என்னாச்சு, எப்பவுமே என்ன பண்ண பிரச்சனை வந்துட்டு தான் இருப்பாங்க. ஆலயம் முடிஞ்சுதான் என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது. ஏன் அந்த மாதிரி பிரச்சனை அங்க இருக்க மக்கள் என்ன பண்ணுறதில்ல, அப்படி நடந்துக்கிறதுல, அவரோட வார்த்தை என்ன பண்ணுறதில்ல, கேட்கறதில்ல. ஊழியக்காரங்களுக்கு என்ன பண்ணுறதில்ல, இருக்கிற மாதிரி உள்ளத்தை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் என்ன பண்ணுறதில்ல, சொல்றதில்ல. அப்போ எப்படி விசுவாசங்கள் கேட்டு அது மாதிரி நடத்துவாங்க? நம்ம விசுவாசி கேட்டு அவங்க போது சுய புத்தி ஒரு இருக்குதான் இல்லையா? விசுவாசம் கூட பாஸ்டர் தான் தப்பே செய்யாது. இப்போ நம்ம ரசலுக்கு என்ன பண்ண ஒழுங்கா ஒரு ட்ராக் என்ன பண்ணணும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சுய புத்தி இருக்கணும் இல்லை, அவங்களும் என்ன பண்ணுறது நடத்துது. நம்ம இல்லையா? எத்தனை பேர்
ஆராதனை ஸ்டார்ட் ஆகாத முதல்ல ஒரு நாள் முதலையோ நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு நான் போறேன், ஒரு வார்த்தை நான் கேட்கறதுக்கு போறேன். அங்க என்ன பண்ண பிரசங்கம் இருக்கணும். அந்த ஆலய சுத்த என்ன பண்ண பிரசங்கம் இருக்கணும். யாருமே எதுவுமே எதுவுமே சிலாதப்படி என்ன பண்ணோம், நிறைவான ஆசீர்வாதத்தோட என்ன பண்ண கடந்து செல்லணும். அப்படி ஒரு நாள் முதல்ல என்ன பண்ணணும், ஜெபிக்கிறோமா? கேள்வி. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஆயத்தமா? யார் வருது ஆலயத்துக்கு ஆயத்தமா? ஆமா இல்லையா? தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஆலயத்துக்கு அவர் ஆலயத்துக்கு போகும்போது எப்படி இருக்குமா? அப்படின்னு தான் நம்ம இருக்கோம். ஆமா இல்லையா? அப்போ ஆலயம் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது? அப்போ சாலமோன் கட்டின ஆலயம் எப்படி இருந்துச்சு? அவன் ஜெபம் பண்ண உடனே என்ன வச்சாங்க, அபிஷேகம் வந்துச்சு, பதில் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம ஆலயத்துக்குள்ள நம்ம வந்து நம்ம ஜெபிச்சா நம்ம ஜெபத்துக்கு எதுக்கு நமக்கு பதில் கிடைக்கிறது இல்லை. ஒரு கேள்வி அது உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், கேள்வி நீங்க என்ன பண்ணாது கேட்கணும். உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், கேள்வி இருக்கணும். அப்போ இருந்துச்சு அந்த மாதிரி, ஏன் இப்ப இல்லை? அண்ணா போய் ஜெபிச்சா, ஆலயத்துக்குள்ள போட்டு ஜெபிக்கல, வெளியிருந்து என்ன பண்ணா அவரு ஜெபிச்சா. எதுக்காக ஜெபிச்சா? குழந்தைக்காக ஜெபிச்சா. பதில் கேட்டுச்சா? பதில் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. ஏன் வந்துச்சு? விசுவாசம். நம்பலையா? இப்போ ஏன் வர மாட்டேங்குது? இப்போ ஏன் நம்ம கேட்க விண்ணப்பத்துக்கு ஏன் நமக்கு ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது? நம்ம என்ன பண்றது? உள்ளுக்குள்ள என்ன பண்ண உள்ளுக்குள்ள மனசு உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு நான் அதை பத்தி நான் பேசுறேன். அப்போ இந்த ஆலயத்துக்குள்ள எப்படி இருக்க வேண்டும் நம்ம? அப்போ இல்லை. அப்போ ஆலயம் எப்படி இருந்துச்சு? இயேசு அப்போ சாலமோன் கட்டும் போது அப்படி இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு கூட அந்த ஆலயம் என்ன இருந்துச்சு? அப்படி இருந்துச்சா? இருக்கல. அப்போ அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து போயிட்டு ஆலயம் அப்படி இருக்கல. அம்மா இல்லையா? படிக்கலையோ? மார்க் 11:15 படிங்க. மார்க் 11:15. Jesus went to Jerusalem. He went into the temple area. Jesus began to throw out the peoples that were buying and selling things there. போதும். படிங்க, தமிழ்ல படி. அவர்கள் இயேசுவுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்துக்கு பிரவேசித்து ஆலயத்தில் என்ன பண்றாங்களா? பிசினஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நடந்துது. அப்போ நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து இந்த காலத்துல நடந்துச்சு. இப்போ கூட என்ன பண்ணிக்குது? அதுக்கு என்ன பண்றோம், டைட்டில் வச்சுட்டாங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, பிசினஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று விசுவாசிகளுக்கு என்ன பண்ணிக்கிது, பைசா கலெக்ட் பண்ணிக்கிது, பிசினஸ் மாதிரி என்ன பண்ணிட்டாரோ பண்ணிருக்காங்க. இப்போ என்ன நடந்துருக்கு? அப்போ அந்த மாதிரி நடந்த ஆலயத்துல அவரோட மகிமை எப்படி இருக்கும்? இருக்குமா? இருக்காதா? இருக்காது. ஆமா இல்லையா? அப்போ அவருக்கு காலத்துல என்னச்சு, அவரு பிசினஸ் பண்ணியிருந்தாங்க. சாலமோனிக்கு காலத்துல அப்படி இல்லை. அதனால ஆன்சர் என்ன பண்ணுச்சு, உடனே என்ன பண்ணுச்சு, ஆன்சர் பதில் வந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து காலத்துல ஆலயம் இருந்துச்சு. அந்த ஆலயத்துல என்ன நடந்துச்சு? எல்லாம் நடந்துச்சு. பிசினஸும் நடந்துருச்சு. ஆமா இல்லையா? அப்போ இப்போ என்ன பண்ணிக்கிறாரு, நடந்துருக்குது. அப்போ இந்த ஆலயத்துல அவரோட மகிமை எப்படி இருக்கும்? ஆமா இல்லையா? அதுக்கு ஒரு தெரியும். நமக்கு எவ்வளவு கொஸ்டின் கொடுக்குற அதுக்கெல்லாம் பதில் நீங்க சொல்ல எனக்கு. ஆமா இல்லையா? அது நீங்க எப்போ சொல்றீங்க எங்களுக்கு தெரியாது. நீங்க அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, பதில் கொடுக்கணும். இப்போ தான் இல்லை, நான் திருப்பி கேட்கும்போது என்ன பண்ண அதுக்கு நீங்க பதில் கொடுக்கணும். இப்போ நான் எவ்வளோ கொஸ்டின் கொடுத்தேன், 4 கொஸ்டின் கொடுத்தோம். கொஸ்டின் மார்க் அதுக்கு பதில் கொடுக்கணும். அவங்க கேட்டு நீங்க என்ன பண்ண எங்களுக்கு சொல்லணும்.
ஆமா இல்லையா? அப்போ காலம் எப்படி இருந்துச்சு? சாலமோனுக்கு போன அவன் கட்டும்போது எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்குது? ஆமா இல்லையா? இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அப்படி இருந்துச்சு, நம்ம இருக்கும்போது அடுத்த எனக்கு இருக்குது. அதனால தான் என்ன வந்து பிரச்சனைகளும் வருது. எல்லா ஆலயத்தையும் என்ன பார்த்து பிரச்சனை வருது. கட்டும் போதும் பிரச்சனை வருது, ஆராதிக்கும் போதும் என்ன பார்த்து பிரச்சனைகள் வருது. ஆமா இல்லையா? எது செஞ்சாலும் என்ன பார்த்து ஆலயத்துக்குள்ளதான் என்ன வருது பிரச்சனைகளும் வருது. ஏன் பிரச்சனைகளும் வருது? ஏன் பாஸ்டர் சரியா இல்லையா? விசுவாசிகள் சரியா இல்லையா? ஆமா இல்லையா? ஏன் பிரச்சனைகள் வருது? இன்னொரு கேள்வி, எதுக்கு பிரச்சனைகள் வருது? நீங்களும் பதில் சொல்லணும். எதனால பிரச்சனைகள் வருது? நீங்க பேசினா தான் நாம உங்களுக்கு எல்லாம் பண்ண இன்ட்ராக்ட் பண்ண முடியும். Some people they don't know the word of God, and some people they don't put in practice. இன்னும் அதுதானா? They don't have interest. கவனமா கேட்கறது இல்லை, அவரோட வார்த்தை என்ன பண்றது இல்லை, கவனமா கேட்கறது இல்லை. ஆமா இல்லையா? லோனா பத்தி தான் பார்த்தோம் நம்ம. எக்ஸாம்பிள், லோனா அவன் வார்த்தை கேட்க என்ன பண்ணிட்டா, கீழ்ப்படியாத போனதுனால கப்பலை போகும்போது என்ன பண்ணிட்டாரு, தூங்கிட்டாரு. இப்போ காலேஜில் என்ன பண்ணிக்கிறது, அம்மாதி நடக்குது. தூக்கத்தை ஒரு வியாதி என்ன பண்ணிக்கிறது இருக்குது. ஆமா இல்லையா? தூக்கத்துக்கு வியாதி இருக்குது, சோர்ந்து போன ஒரு வியாதி இருக்குது. ஆமா இல்லையா? எல்லாமே என்ன ஆகுது ஆயத்துல. அப்ப அவரோட மகிமை எங்க இருக்கோ, நீ கேட்ட ஜபத்துக்கு பதில் எங்கிருந்து வரும். எல்லாரும் விசுவாசம் என்னாது ஆலயத்துக்குள்ள போனாதான் என்னாது என்னோட ஜபத்தை கேட்பாதுன்னு சொல்லிட்டு ஒன்று. அப்ப நீ முழு உள்ளத்தோட கேட்டாக்கா எங்கிருந்து வரும் ஜபத்துக்கு பதில். அப்போ கேட்கும்போது பதில் வந்த, அப்ப ஏன் வந்துச்சு? சாலமா ஜபிக்கும் போது பதில் வந்துச்சு, அண்ணா ஜபிக்கும் போது வந்துச்சு. மோசே கேட்கும் போதெல்லாம் என்ன பண்ணுச்சு, வந்துடும் இருந்துச்சு. டக்கா 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 பதில் வந்துடும் இருந்துச்சு. ஆமா இல்லையா? இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும் போது என்ன பண்ண, பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுச்சு, அவன் என்ன பண்றான், மோசை என்ன பண்றான், ப்ரெஷர் பண்ணும்போது மோசை என்ன பண்றாரு, அவளுக்கு ப்ரெஷர் பண்ணும்போது பதில் வந்துச்சா இல்லையா? அப்பெல்லாம் பதில் வரும்போது ஏன் இப்போ பதில் அவனுக்கு வரல? ஒரு நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஏன் பதில் வரணும் நமக்கு? ஏன் பேர் விசுவாசம் ஆலயத்துக்குள்ள வந்தால் நமக்கு பதில் கேட்டு ஏன் நமக்கு அவரோட மகிமை எப்படி இருக்கோ, இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் நடக்கும்போதோ அவரோட மகிமை எங்க இருக்கோ, பிரச்சனைகள் வரும்போதோ அவர் மகிமை எங்க இருக்கோ ஆலயத்துக்குள்ள கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். அதனால தான் எரேமியா 7ஆம் அதிகாரம் 11 படிக்கும். எரேமியா 7ஆம் அதிகாரம் 11. 7:11 எரேமியா. Do you think that my temple is a hiding place for robbers? I have seen what they are doing. படி தமிழ்ல படி. நாம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் உங்கள் பார்வைக்கு பலோகுவை ஆயிற்று. இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இல்லை தமிழ் படி. நாமும் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு பலோகுவையாயிற்று. இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் என்ன பண்றாரு, ஆலயத்துக்குள்ள என்னென்ன நடக்குது என்ன பண்றாரு அவரு பார்த்துட்டே இருக்காரு. ஏன் அவருக்கு கொடுத்த ஆலயம் இது, அவரோட ஆலயம் இது. ஆமையா? ஆமா இல்லையா? அப்ப அந்த ஆலயத்தை என்னென்ன நடக்குது என்ன பண்றாரு அவரு பார்த்துட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்றாரு, இது பண்றாரு, நீங்க என்னென்ன தப்பு செய்தீங்கோ எல்லாமே என்ன பண்ணிட்டாரு அவர் பார்த்துட்டே இருக்காரு. அந்த அக்கா சொல்லிருக்குது, தெலுங்குல படிக்க வேண்டி. నాదని నాటబడిన ఈ మందిరం, நாதனி நாட்டபடின அப்படின்னா ஒரு செடி, ஒரு செடி இது பார்த்தியா, அந்த செடி என்ன பண்றோம் நம்ம வைக்கிறோம். அப்போ இந்த ஸ்தலம் என்ன பண்றோம், அவங்க என்ன பண்றாங்க இங்க வச்சாரு. நாதனி நாட்டபடின ஈ ஸ்தலமு அப்படின்றாரு. படிங்க படிங்க.
నాటబడిన ఈ మందిరము ఆ, మీ దృష్టికి ఆ, మంగళ గృహమాయెనా. నేను మరి పడిగో నాదని ఆ, నాటబడిన ఈ మందిరము ఆ, మీ దృష్టికి మీ దృష్టికి మంగళ గృహమాయెనా. உங்களுடைய கண் பார்வைக்கு நாட்டாங்க அவர் கண்ணுக்கு நல்லா இருக்குது ஆலயம். ஆனா நம்ம கண்ணுக்கு எப்படி இருக்குதுங்க? இல்லையா? புரிஞ்சா அந்த வசனம் புரிஞ்சா உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கிற வசனம். ஆமா, அதால நீங்க எது தப்பு செஞ்சாலும், நீங்க தூங்கினாலும், அவர் வார்த்தை கேட்க காட்டினாலும், உள்ளத்தோடு ஜெபிக்கானாலும் எல்லாமே என்ன பண்ணிக்கிறாரு? ஏன்னா நீங்க எங்க இருக்கிறீங்களோ அவரோட ఆలయత్రే ఎదురులో నేను நாட்டப்படினாயி స్థలము அப்படின்றாரு. அவர் என்ன பண்றாரு? இந்த இடத்துல அவர் தீர்மானிச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்றாரு? வச்சாரு. இந்த இடத்துல வைக்கும் போது அவரோட ஸ்தலத்துல வைக்கும் போது நீ எப்படி இருக்குது? அவருக்கு நீ உண்மையா இருக்கிறியா? அந்த காலத்துல என்ன பண்ற? சாலமோன் உண்மையா ஜெபிச்சிட்டனால மகிமை இருந்துச்சு. நீ இருக்கிறியா அந்த மாதிரி அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாங்க. அவர் என்ன பண்ணிக்காருங்க? பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கு பதில் வரும். எப்போ வரும்? எப்போ உங்களுக்கு அடி கொடுக்கணுமோ அப்போ கொடுக்குவார். ஆமா இல்லையா? கொடுக்குவாரா இல்லையா? யோனால பார்த்த ஆசிரியா மக்கள், இசாய மக்கள் என்ன பண்றாங்க? தப்பு செஞ்சுனே இருக்காங்க. எல்லாமே தப்பு. அவரை பத்தி என்ன தெரிஞ்சு கூட என்ன பண்றாங்க? தப்பு செஞ்சு கூட அவங்களுக்கெல்லாம் ஒரு புத்திவான்னு சொல்லி என்ன பண்றாரு? அந்நிய மக்கள் என்ன பண்றாரு? அசிரியா மக்கள் இனிமே பட்டணத்தை என்ன பண்றாரு? ஒரு அடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல கோலை என்ன பண்ணிக்கிறாரு? யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்படி நம்மளுக்கு என்ன பண்றாரு? ஒரு அடி கொடுப்பார். அது எப்போ கொடுப்பாருன்னு தெரியல, அது அவருக்கு தெரியும். அதனால என்ன பண்றாரு? அன்று தினம் என்ன பண்ணிக்கிறாரு? பார்த்துட்டே இருக்காரு. அது ஒழுங்கா ஜாகிரதையா இருக்கணும். அவர் ஆலயத்துல இருக்கணும். வெளியே போய் எதுனா படிக்கும். ஒரு வேட்டி நீ ஆலயத்துக்குள்ள சிறப்பாக நீ ஆலயத்துல வரும்போது எப்படி இருக்கணும்? அவருக்கு மட்டும் தான் நீ உண்மையா இருக்கணும். மனுஷனுக்கு மட்டும் ஏமா வாக்கியம் இருக்குது. மனுஷன் என்ன பண்றாரு? முகத்தை மட்டும் என்ன பண்றாரு? பார்ப்பாரு. அவன் என்ன பண்றாரு? எல்லா உள்ளத்தையும் என்ன பண்றாரு? பார்த்துனே இருக்காரு. நீ அவர் ஆலயத்துல நீ எப்படி இருக்குத? உண்மையா இருக்கிறியா? உண்மையா ஆராதிக்கிறியா? அம்பாய்யா எல்லாமே பார்த்துனே இருக்காரு. அம்பாய்யா இப்படி நீ செஞ்சிருக்கும் போது அவள் மகிமை எப்படி இருக்கும் ஆலயத்துக்குள்ள ஒரு கேள்வி. நீங்களா என்ன பண்ணணும்? யோசிக்கணும். இப்ப இவ்வளவு மக்கள் இத்தனை பேர் தான் காரணம் யாரு? நம்ம தான். ஆமா இல்லையா? நம்ம சரியா ஜெபிக்கல. இவ்வளவு வருஷமா நம்ம ஊழியத்தில் இருக்கும் போது இவ்வளவு தான் மக்கள் இருக்காங்களே. ஏன் நம்ம என்ன பண்றதுல? உண்மையா ஜெபிக்கிறதுல, உண்மையா அவன் வார்த்தை என்ன பண்றதுல? கேட்கறதுல. இன்னைக்கு இருக்கிறத என்ன பண்றோம்? நம்ம கேட்கிறோம். வேண்டி வெளியே போகிறது என்ன பண்றோம்? உள்ள பிரகாரமாக என்ன பண்ணிக்கிறோம்? வாழ்ந்துக்கிறோம். அப்ப இங்க எப்படி இருக்கும்? ஜெபத்துக்கு எப்படி பதில் கிடைக்கும்? இப்படி காரணம் என்னது? நம்ம தான் அது காரணம். இவ்வளவு தான் இருக்குதே. ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த், கிளாஸ் ரூம்ல ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கும்? 50-60 பேர் இருப்பாங்க. ஆமா இல்லையா? அப்ப இங்க இந்த ஸ்ட்ரென்த் இப்படி இருக்கு. அப்பதான் இப்படிதான் இருக்குது. நான் காரணம் யாரு? நம்ம ஒன்றா ஜெபிக்கிறதுல அவர் வார்த்தை என்ன பண்ண நம்ம கேட்கறது இல்லை. சாலமோன் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிச்சாரு? அதிகாரம் மட்டும் நீ பார்த்தீங்கன்னா அவள் நல்லா ஜெபிக்கிறாரா? தாவீது ஜெபிக்கிறாரு, மோசே ஜெபிக்கிறாரு, அப்ரஹாம் ஜெபிக்கிறாரு. இவங்கெல்லாம் என்ன பண்றாரு? அவங்களுக்கு கூட அவங்க கூட என்ன பண்றாங்க? அவங்க இப்படி இருக்காங்க. நம்ம ஏன் நம்ம இல்லையா? சொல்லும். இஸ்ராயேல் மக்கள் மோசே வழி நடத்தும் போது எத்தனை பேர் இருந்தாங்க? 7 பேர் இருந்தாங்க. மோசே வழி நடத்தும் போது இஜிப்ட்ல இருந்து வழி நடத்தா எத்தனை பேர்? அந்த லாக்ஸ் கணக்கில் போடுறாரு. அத்தி மக்கள் அவர் வழி நடத்தினார்னா எப்படி வழி நடத்திருப்பாரு? ஆமா இல்லையா? அப்போ நம்ம இத்தனை வருஷமா நம்ம இருக்குமே. அப்போ ஏன் இவ்வளவுதான் கூட்டம்? நான் சொல்ற உங்களுக்கு புரியுது இல்ல?
வருதுல உங்களுக்கு? அப்ப எப்படி மோசே அவர் கூட என்ன பண்றாரு? ஐக்கியமா இருந்தாங்க. அத்தின் மக்கள் என்ன பண்றாங்க? வழி நடத்துறாங்க. அவர் இருந்ததுனால கூட இருந்ததுனால நம்ம அவர் கூட இருக்குமா? நம்ம அவர் கூட இல்லாதனால இவ்வளவு தான் இருக்குது நமக்கு. அப்புறம் அவர் மகிமை எப்படி இருக்கும்? நம்ம கேட்க ஜபத்துக்கு எப்படி பதில் வரும்? ஆமா இல்லையா? கொஞ்சம் யோசிக்கணும். கிறிஸ்தவர்களா இருந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? என்ன பண்ணோமோ யோசிக்கணும். ஆமா இல்லையா? இந்த இடத்துல அவர் என்ன பண்ணிக்காது? ஆளுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. எது கொடுத்துருக்காரு? நம்ம ஆராதிக்க உள்ளத்தோட என்ன பண்ண ஆராதிக்க. நம்ம அந்த மாதிரி செய்யறோமா? ஏதோ தானம் என்ன பண்ணணுமா? பாட்டு நம்ம பாடணும். ஸ்டார்டிங் நம்ம பாட்டு பாடணும். என்ன பாடினாங்க? தெலுங்கு பாட்டு பாடினாங்க. రాజా నీ సన్నిధిలో ఉంటానయ్యా మనసారా. அந்த பாட்டு தந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா? அந்த பாட்டு தந்த மாதிரி நம்ம உண்மையா நடந்துக்கிறோமா? ஏதோ என்ன பாடிடுமா? பாடிடும். ஆனா அது உள்ள அர்த்தம் நம்ம என்ன புரியுதா? நமக்கு புரியுதா? பாடுங்க. அந்த பாடணும். என்னடா నేను ఏమా నడికిది అందు మాది నేను ఉండాలేనయ్యా నేను ఏమా అందు మాది నడికిది అందు మాది ఏ నాటకంలో ఏ అది మాది పోలీ பாட்டு பாடுறோம். உண்மையா பாட்டு பாடணும். அப்படி நம்ம இருக்குமா? இருந்தா தாங்க நம்ம என்ன பண்ண அந்த பாட்டை நம்ம அந்த பாட்டு நம்ம தகுதி இருக்குமா? ஏன் ఉండాలేనయ్యా నేను బ్రతకలేనయ్యాను இதுக்குள்ள வந்து நம்ம புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு நம்ம இருக்குமா? அந்த மாதிரி நம்ம இல்லைன்னா நம்ம ஏன் அந்த பாட்டை பாடுறோம்? அனுதின வாழ்க்கை நம்ம இல்லாதனால நம்ம ஏன் மாதிரி பாட்டுக்கு பாடுறோம்? ஏன் எல்லாருக்கும் அப்படி எல்லாத்துக்கும் நம்ம அப்ரிஷியேட் வாங்கணும்னு சொல்லிட்டு பாடுறோமா? புரியுதா? எல்லாத்துக்கும் நம்ம கை தட்டு வாங்கணும்னு சொல்லிட்டா ஆமா இல்லையா? அதுக்கா அவர்த்த மகிமை இருக்கணும். அது மகிமை நம்ம கொடுத்துருமா? ஏதாவது பாட்டு பாடிடுமா? స్టార్టింగ్ అయినది రాజా నీ సన్నిధిలో నేను ఉంటానయ్యా మనసారా ఆరాధిస్తూ బ్రతికేస్తానయ్యా. నేను ఉండాలేనయ్యా నేను இருக்குமா? அந்த மாதிரி அது பாடு தந்த மாதிரி நம்ம இருக்குமா நம்மளோட வாழ்க்கையில? இங்க வந்தா நம்ம என்ன பண்றோம்? வெளியே நடிக்கிறோம். மனுஷன்கிட்ட பாட்டு நம்ம நடிக்கிறோம். உள்ளவங்க வெளியே பேசுற மாதிரி இதுக்குள்ள போய் நம்ம என்ன பண்றோம்? நம்ம நடிக்கிறோம். அப்புறம் மகிமை எங்க இருந்தீங்க? ஆமா இல்லையா? உண்மையா என்ன பண்றது இல்லை அவங்க ஏதோ பாடிடுறோம். அதுக்கு அர்த்தம் என்ன நமக்கு புரியல. யோசிக்கணும். என்ன பண்ணும்? யோசிக்கணும். மத்தேயு 21:13 சீக்கிரம் மத்தேயு 21:13 All the prophets and the law of Moses spoke about the kingdom. Matthew Jesus said 21:13. Jesus said to all the people there, it is written in the scripture, my house will be called a house of prayer. But you are changing God's house into a hiding place for thieves. தமிழ் பண்ணு. இல்லை மத்தேயு 21:13 என்னடா என்னோட வீடு. அது யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. படி.
ஜெபவீடு எனப்படும். ஆ. என்று எழுதியிருக்கிறது. ஆ. நீங்களோ அதை கலா குகையாக்கினீர்கள் என்றார். நீங்களோ அதே తమిళ తెలుగులో పడినవాడి నా మందిరము నా మందిరము ప్రార్థన మందిరము ప్రార్థన మందిరము పడి నా మందిరము ఆ. ప్రార్థన మందిరమని రాయబడి ఉన్నది. ఆ. అయితే ఆ. మీరు దానిని దొంగలుగా చేసి என்ன பண்றோம் நம்ம அவரோட ஆலயத்தை நம்ம என்ன பண்றோமா படி 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 నా మందిరము నా మందిరము ప్రార్థన మందిరము ఆ అని రాయబడి ఉన్నది. ఆ అయితే అయితే మీరు దానిని దొంగల గృహముగా చేసిన వాడు அங்க யார் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவே சொல்றாங்க. எரேமியா என்ன பண்ற ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல சொன்னாங்க. இப்போ என்ன பண்றது இயேசு கிறிஸ்துவே என்ன பண்றாரு அங்க என்ன நடக்குது ஆலயத்துல என்ன நடக்குதா கொலை எலெக்ஷன் நான் தான் பெருசு இந்த மாதிரி நடந்தா அதுல இங்க ஆலயத்துல என்ன பண்ணா நடக்குதா அவரே சொல்றாரு. அதனால என்ன பண்றாரு மார்க் என்ன பண்றாரு அவரு எல்லாரும் என்ன பண்றாரு சோகால அச்சு என்ன பண்றாரு சொல்றாரு. என்னோட ஆலயத்துல நீங்க எப்படி இந்த மாதிரி செய்றீங்க அங்க இல்லை நான் என்னோட ஆலயம் இது நான் என்ன பண்றேன் நான் உருவாக்குனேன் எல்லாம் பச்சுங்க ஏன் நாட்டை படினானே செட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தானே என்ன பண்ண முடியாது அவங்க தண்ணி ஊற்றி அவங்க அப்போ அது ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க நான் தான் வச்சேன் அப்படின்வாங்க நம்ப இல்லையா. அப்போ அவரு இந்த ஆலயத்தை வச்சாரு நம்ப இல்லையா. அவரு இந்த ஆலயத்தை வைக்கும் போது நீ எப்படி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணி இதெல்லாம் நடந்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவே என்ன பண்றாரு கேட்கிறாரு. நம்ப இல்லையா நம்ம எப்படி இருக்கிறோம் அவர் ஆலயத்துக்கு எப்படி இருக்கிறோம் நம்ப இல்லையா. 1 கொரிந்தியர் 3:16-17 படி. 1 கொரிந்தியர் 3:16-17. You should know Ah. that yourself are God's temple. Ah. God's spirit lives in you. If any person disobey God's temple, then God will destroy that person. Why? Because God's temple is holy. Yourself are God's temple. தமிழ்ல படி. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. போதும். தேவனுடைய ஆவி ஆலயத்துல நீங்க இந்த மாதிரி செய்யறதுனால ஆலயத்துக்கு என்ன பண்ணும்போது கெட்ட பேர் என்ன பண்ணுது வருதுனால என்ன பண்ணணும் நீங்க மனம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு நீதான் என்னது அவரோட ஆலயமா என்ன பண்ற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதான் தேவன ஆலயத்தில் இருக்கும்போது நீ என்ன பண்ணணும் உன்னை நீ என்ன பண்ணணும் திருப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு நீதான் என்ன பண்ற அவரை ஆலயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு சொல்றாரு. படிக்காங்க நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது. ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெட்டால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது என்று நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் அந்த ஆலயத்தை என்ன பண்ணும் கேட்டா நான் அவன் என்ன பண்ணேன் எடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். நம்ம இல்லையா அவரோட ஆலயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் இப்போ தப்பு செஞ்சதுனால உங்களுக்கு புத்தி வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு நீ தான் என்ன பண்ணும் தேவோட ஆலயமா இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒருவன் உன்னை என்ன பண்றாரு அழித்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க நான் என்ன பண்ணுவாங்க படிக்கலாம் அப்படின்றார். அப்போ நீ தான் தேவன ஆலயம் இருக்கும்போது அப்போ நீ எப்படி இருக்கணும் நீ வந்தா நடிக்கிறியே அப்போ என்ன பண்றாங்க நீங்க இங்க வந்தா நடிக்கிறியே அப்போ நீ தான் என்ன பண்ணிட்ட இப்போ நான் என்ன பண்றேன் நீ தான் தேவன ஆலயமா உன்னை சொல்லிட்டேன். அப்போ நீ எப்படி இருக்கிற வந்தா புத்தி வந்தா அவங்களுக்கு எப்படி நடந்துக்கிற நீ அது ஆலயமா இருக்கும்போது நீ எப்படி இருக்கிற அவர்கிட்ட எப்படி இருக்கிற நீ
உண்மையா இருக்கிறியா? இங்க வரவும் உண்மையா இருக்க மாட்டேன். நீதான் நீதான் ஒரு ஆலயத்தில் இருக்கும் போது நீ உண்மையா இருக்கிறியா? அவருக்கு இந்த தான் வந்து நடிக்கிறியே எப்படி மனுஷுக்குள்ள இருந்து இச்சைகள் நிறைய வருது. மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நீங்க படிச்சீங்கன்னாக்கா மனுஷுக்குள்ள என்னென்ன இச்சைகள் வருது படிக்க வேண்டி. மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எப்படி எனில் ஆ மனுஷனுடைய இருதயத்திலிருந்து ஆ பொல்லாத சிந்தனைகளும் ஆ விபச்சாரங்களும் ஆ வேசித்தனங்களும் ஆ கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் ஆ துஷ்டத்தனங்களும் ஆ கபடும் ஆ பாவங்களும் வன்பண்ணும் தூசணமும் ஆ உண்மையும் மதிப்பேரும் புறப்பட்டு வரும். பெரிய பாருங்க. లోపల నుండి ఆ. అనగా మనుషుల హృదయంలో నుండి దురాలోచనలు, జారత్వము, ఆ. దుర్గతనము, ఆ. నరహత్య, వ్యభిచారము, లోభములు, చెడుతనములు, అధర్మములు, కామ వికారములు, మత్సరములు, వేషధారములు, ఆభరణములు, అవివేకము వచ్చును. இதெல்லாம் மனுஷுக்குள்ள இருக்கும்போது அவரே சொல்லிட்டாங்க நீதான் தேவன ஆலயம் இருக்கு. அப்போ நம்ம மனுஷனா இருக்கும்போது மனுஷனுக்குள்ள இதெல்லாம் இருக்குதானே? ஆமா இல்லையா? அப்போ நம்ம அவங்க எப்படி இருக்கோம்? பரிசுத்தமா இருக்குமா? இதுதான் பரிசுத்தம் இல்லையே, இந்த இடத்துல தான் பரிசுத்தம் இல்லையே. இப்போ நமக்குள்ள உள்ளுக்குள்ளதான் இல்லையே. அப்போ அவங்க நம்ம எப்படி இருக்கும்? இருக்குமா இருக்குமா? இதுக்குள்ளேயே நீங்க வச்சுக்க மாட்டீங்க, இதுக்குள்ள வச்சாது இதுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, இருக்க மாட்டீங்களே. அப்ப எப்படி? அப்ப அவங்க நம்ம இது இருக்குமா? ஐக்கியமா இருக்குமா? ஆமா இல்லையா? இருக்குமா இல்லையா? இருக்க முடியாது. மோசே இருந்தாரு, அப்ரஹாம் இருந்தாரு. ஆமா இல்லையா? இவர தீர்க்கதரிசி எல்லாம் என்ன பண்ணாரு? இருந்தாரு. தாவீது இருந்தாரு, டேவிட் இருந்தாரு, தானியேல் இருந்தாரு. இவங்கெல்லாம் என்ன பண்ணாரு? இருக்காங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? நல்லா இருக்கல. அதெல்லாம் இது கூட என்ன பண்றாங்க? மன்னிப்பு கேட்டு என்ன பண்றாங்க? திருந்துறாங்க. நம்ம அப்படி செய்யணுமா? வார வந்து என்ன பண்றோம்? மன்னிப்பு கேட்கிறோம். இழப்பு வந்துடும், அதோடு தாய். அப்ப எப்படி? இங்கதான் மகிமை இல்லையே நம்ம உள்ளுக்குள்ள எப்படி? இதெல்லாம் மனுஷனுக்குள்ள இருக்கும் போதும் அப்ப நம்ம பரிசுத்தமா எப்படி இருப்போம்? இதுதான் அவர் ஆலயம்னு சொல்லிக்கும் போது நம்ம எப்படி இருப்போம்? பரிசுத்தமா இருக்குமா? உள்ளுக்குள்ள பரிசுத்தமா நம்ம இருக்குமா? நமக்கு ஒரு கேள்வி, நம்ம கேட்கிறோம், கொஸ்டின் கேட்கணும். நல்லா கேள்வி நம்ம இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருக்குமா? பரிசுத்தமா இருக்குமா? இந்த ஸ்தலத்துல தான் நம்ம பரிசுத்தமா வச்சுக்க மாட்டோமே. அப்ப இந்த பதத்துல இதுக்குள்ள நம்ம எப்படி பரிசுத்தமா நம்ம வச்சுக்குவோம்? ஆமா இல்லையா? எப்படி வச்சுக்குவோம்? கேட்கணும். அவர் ஒரே ஒரு பதில் என்னன்னா, அவருக்கு என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆண்டவரே, இங்கே இருக்கும்போது நான் பசுதாயம் இருக்க மாட்டேன், உண்மையை நான் ஜெபிக்க மாட்டேன், உண்மையா என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன்னு. இப்போ நீ அந்த ஆலயத்தை என்ன பண்ணிட்டேன்? இன்னொருத்துல உள்ளுக்க வெஸ்டியே வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ கூட என்ன பண்ண மாட்டேன், நான் திருந்து மாட்டேன்னு. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போது விடுதலை தாங்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கணுமா? அனுதினம் ஜெபிக்கணுமா? நம்ம இல்லையா? தூங்குறாரு. நம்ம ஜெபிக்கணுமா? அனுதினம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணுமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன பண்றாரு? போதும். என்னதான்? கேளுங்கள். நீ கேட்கணும். எனக்கு இப்படி இருக்குன்னா என் வாழ்க்கை எனக்கு இப்படி இருக்குது. ஏன் நான் பசுதமா இருக்க மாட்டேன்? உங்களுக்குள்ள என்ன பண்ண மாட்டேன்? நான் ஐக்கியமா இருக்க மாட்டேனே. ஆலயத்துக்கு ஆடுமாது இல்லையே. இப்போ அந்த ஆலயம் உள்ளுக்கு இருக்குது. அப்பக்க நான் இருக்க மாட்டேனே. ஏன் என்ன பண்ணாத? கேட்கணும். நம்ம கேட்கணுமா? நம்ம அனுதின வாழ்க்கை நம்ம கேட்கணுமா? இங்க வந்தா நம்ம கேட்க மாட்டோமே. இங்க வந்தா நம்ம கேட்க மாட்டோம். பர்சனல் லைஃப்ல நம்ம கேட்கணுமா? நமக்கு நம்ம கேட்கறது இல்லை. திரும்ப எப்பதான் கேட்கணும்? நம்ம அவர்கிட்ட
ஏன்னா இப்போ நான் கேட்டுதானே, நான் கேட்குறான்னு கேட்குறேன், யாருமே சொல்ல மாட்டாங்களே. அது இப்போ சொல்ல மாட்டாங்க, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லு, நெஞ்சு நிமிந்து சொல்லுமே, நான் ஜெபிக்கிறேன், பர்சனல் லைஃப்ல நான் ஜெபிக்கிறேன் சொல்லணும். இங்க சொல்ல காட்டி எப்படி, இங்கதான் இங்க இல்ல, இங்க சொல்ல காட்டி எப்படி? அப்ப இங்க பசுதே இல்ல தானே, உள்ளுக்குள்ள பசுதே இல்லையே. கேட்டது உங்களுக்கு சரியா புரியல. அவர் புரிஞ்சிச்சு, கை தூக்காப்பா, அவர் தூ அன்னைக்கு ஜெபிக்கா கை தூக்கி புரிச்சு, அவர் ஒத்துக்கிறாரு. அவர் நம்மளே நாம என்ன பண்ணோம், கேள்வி கேட்கணும். தனி ஜெபத்தை நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்கணும். உண்மை இல்லையா? யாருமே சொல்ல முடியுமா? நான் ஜெபிக்கிறேன், என்னோட பர்சனல் லைஃப் டெய்லி எனக்கு பரிசுத்தம் வேணும், என்னோட வாழ்க்கையில நான் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குமா? யாரும் சொல்ல முடியுமா? நான் என்னோட பர்சனல் லைஃப்ல நான் ஜெபிக்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குமா? உங்களுக்கு அவர்கிட்ட தெரியும் ஜெபிக்கிறீங்க இல்லையா, நம்ம இல்லையா ஜெபிக்கணும். ஓகே, என்ன பண்ணணும், கேட்டு வாங்கிக்கணும் அவர்கிட்ட, நம்ம இல்லையா? அப்பா மக கேட்குதா இல்லையா? எப்படி கேட்குது? ஒரு வாரத்தை நம்ம கேட்குவேன். எப்படி கேட்கணுமா? எப்படி கேட்கக்கூடாது, கெஞ்சி கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணுமா? நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம அப்பா கிட்ட கேட்போம், அப்படின்னு கேட்டு வாங்கிக்கணும். பதிலும் கேட்கணும். ஒரு சில கேட்டு நம்ம என்ன பண்ணணும், வாங்கிக்கணும். நம்ம எப்படி வாங்கிக்கணும், எப்படி இருக்கணும்னாக்கா நம்மளை நறுக்கிறது, நம்ம பதில் நடக்கும் போதோ, நம்ம பேசும்போதோ, நம்ம பார்க்க பார்வையில, நம்ம நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும், அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இவங்க கிறிஸ்து ஏசு கிறிஸ்து புலிவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாமோ இருக்கணும். அப்படி அவங்க அட்ராக்ட் பண்ணிக்கணும் நம்மள. ஒரு யாரு ஏசு கிறிஸ்துவ பசங்க, இவங்களுக்கு நம்ம என்ன பண்றது, ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம பார்த்து என்ன பண்ணோம், பேசணும். அப்படி நம்ம நடந்துக்கிறோமா நம்மளோட வாழ்க்கையில? நம்ம அப்படி கேட்குறோமா? ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவர் என்ன பண்றாருனாக்கா, இந்த ஊழிக்கு போகும்போது பேக் வச்சுட்டு ஊழிக்கு போகும்போது பஸ் என்ன பண்றாரு, வெயிட் பண்றாரு. பஸ் வருது, ஃபுல்லு பப்ளிக் ஃபுல் ஜெகத்தோட என்ன பண்றாங்க, பஸ் வருது. வரும்போது என்ன பண்ணி ஏதாகோ அல்ல இச்சு தள்ளி என்ன பண்றாங்க, அவங்க கீழே பழைய ஃபுல் ஜெகத்துக்கு தள்ளிடுறாங்க, அவங்க கீழே வந்துடுறாங்க. சைலண்டாக போய் என்ன பண்றாங்க, உட்காந்துறாங்க. அப்படி 4-5 பஸ் வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, சைலண்டாக வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லி உட்காந்துக்கிறாங்க. பஸ் ஸ்டாப்பில் தூரத்தில் உட்காந்துட்டு ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு, அவரை பார்த்துச்சு. பார்த்துட்டு போயிட்டு அவர்கிட்ட வந்துச்சு, ஐயா நீ இயேசு கிறிஸ்தவங்களான்னு கேட்குறாங்க. என்னது, நீங்க கிறிஸ்தவங்களான்னு கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்துவ புரியுறாங்களோ இல்லைங்களான்னு நீங்கள் கேட்குறாங்க. வந்து யார் அந்த ஊழியக்காக கேட்குறாங்க. அவர் என்ன பண்ண, ஒரு டாக்ஸ் கொடுக்கல, ஒரு பத்திரம் கொடுக்கல, இயேசு கிறிஸ்து பத்தி என்ன பண்ணல, சொல்ல, எதுவுமே செய்யல. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுது, நேராக வந்து என்ன பண்ணாரு, நீ கிறிஸ்தவங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணாரு, ஆமா நான் கிறிஸ்தவம். ஏமா அப்படி கேட்டேன், உங்களுக்கு கொடுக்கலையே, டாக்ஸ் கொடுக்கல, அவர் பற்றி சொல்லியே, நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதிங்கோ, உங்களை தள்ளுறாங்க, உங்களை அடிக்கிறாங்க, தள்ளுறீங்க, என்ன பண்ணி கீழே வந்ததீங்க, அப்படி வச்சு பஸ் வந்துருச்சு. நீங்கள் எழுதிங்கோ தள்ளிறாங்க, எழுதிங்கோ தள்ளிங்க, அவங்களுக்கு ஒரு வார்த்தை, அவங்க தள்ளா கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களே. கிறிஸ்துவர்கள் இருக்குவா என்ன பண்ணுவாங்க, இருக்குவாங்க, நடந்துக்குவாங்க. புரிச்சா, நான் சொல்றது புரிச்சா இத்தின் பஸ்ஸுக்கு வந்துக்கும் போது கூட நீங்க என்ன பண்ணுறதுல ஒரு வார்த்தை அவங்கள தள்ளிட்டா கூட, கீழே தள்ளிட்டா கூட, அப்படி ஜனத்துக்கு கீழே தள்ளிட்டா கூட நீங்க என்ன பண்ணுறது, அவங்களோ ஒரு வார்த்தை சொல்லியே வேதத்தை என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. ஆமா ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லியே,
கிறிஸ்துவங்களா இருக்கும் போது தான் அந்த மாதிரி இருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது ஒரு அந்நியம் அம்மா என்ன பண்ணுது அவருக்கு என்ன பண்ணுது சொல்லுது. அப்போ நம்ம நடக்கிற வித்தியை எப்படி இருக்குது? நம்ம நடக்கிற வித்தியை எப்படி இருக்குது? இவங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா? நம்ம இல்லையா? இங்கே சொல்லுவாங்க, ரொம்ப எதிர்த்து சொல்லுவாங்க. வெளியே போனா சொல்லுவாங்களா? இந்துவா தான் நம்ம என்ன பண்ணுவாங்க பார்க்குவாங்க, தனி கிறிஸ்தவம் சொல்றது. ஏன்னா நம்ம நடந்தது அந்த மாதிரி, நம்ம ரூட்ல அந்த மாதிரி இருக்குது. மனுஷன் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி தான் நம்ம இருக்குமே. அவர் சாய நம்ம இருக்க மாட்டோமே. அவர் சாய இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம இருக்க மாட்டோமே. எப்படி? அப்ப நம்ம இருக்கிறதால தான் அவன் அட்ராக்ட் பண்ணிக்குவான். அவன் நம்ம போகும்போது அவன் என்ன பண்ணுவாங்க அட்ராக்ட் பண்ணிக்குவேன். நம்ம பண்ணிக்கிறாங்களா? அவங்க இவங்க கிறிஸ்துவங்க அப்படின்னு சொல்றாங்களா? அந்த ஐயா போக சொல்றாங்களா? அந்த அம்மா என்ன பார்த்து ஏதா போயிட்டு இவங்க கிறிஸ்தவங்களான்னு கேட்குது. ஏன் அவர் நடந்துக்கிற விதம் அந்த மாதிரி. அது யார் தெரியுமா? அவர் அப்படி நம்ம நடந்துக்கிறோமா? இந்த இடத்துல தான் ஆயா பரிசுத்தம் இல்லையே, இதுக்குள்ள ஒரு அசல பரிசுத்தம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க கேட்கணும். ஒரே ஒரு வசனம் சொல்றாங்க, 2 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:17. 1 தெசலோனிக்கேயர் 5:17. Never stop praying. போதும். என்னதான் இடைவிடாமல் ஜெபம் செய்யணும். ஜெபம் செய்துட்டு அவன் என்ன பண்ணுங்க நமக்கு கேட்டு வாங்கிக்க முடியும். நம்ம ஜெபம் செய்யறதுலையே ஒருவேளை என்ன தாடியில் விசாரிச்சாரு நம்ம ஜெபிக்கிறோமா? 2 வேலை சார் ஜெபிக்கிறோமா? ஒரு வேலை சார் நம்ம என்ன பண்ணுறது ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபிச்சா தானே அவங்க நம்ம என்ன பண்ண கேட்டு வாங்கிக்க முடியும். அப்போ நம்ம உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம கேட்டு வாங்கிக்கணுமே. அதுவே எனக்கு பரிசுத்தம் என்ன என் உள்ளுக்குள்ள பரிசுத்தமாக நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கணுமே. அதான் என்ன பண்ணணும்? ஜெபிக்காம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16. But be holy in Ah. all the things you do. The same as God is holy. போதும் God போதும். is the one who called you. பாய் தமிழ் பாய். சகாக்காரியம் உண்டாவதாக 1 பேதுரு 1 பீட்டர் 1ஆம் அதிகாரம் 15-16. 15 படி. உங்களுக்கு அவர் என்ன பண்ணிக்காரு? அழித்தாரா? இந்த இடத்துல என்ன பண்றாரு? அவங்க முழுவதும் சென்ட்ரல் பாயிண்ட் என்ன பண்றாங்க? அழித்தார். சுத்தி என்ன பண்றாங்க? இல்லை அங்கே தான் காரணம். இங்கே ஒன்று அழித்தாரா? கிறிஸ்தவங்களா இந்த வித்தி வருஷம் உங்களை அழித்தார். ரொம்ப அழித்தா இல்லையா? படிக்கணும். அவரும் பரிசுத்தமா இருக்காரு. உங்களை அழித்தவன் தான் என்ன பண்றாரு? பரிசுத்தமா இருக்காரு. உங்களை இங்க இடத்துல உன்னை அழித்தாரா? உங்களை வழிநடத்தினாரா? அவர் தான் பரிசுத்தமா இருக்காரு. அப்ப நீயே இருக்க மாட்டாங்க மாதிரி. அதான் கேள்வி. படி கீழே படி. இல்ல 15 படி. 15 படி. நான் தான் பரிசுத்தமா இருக்கிறேன். ஒரு தப்பு செய்யாத என்ன பண்ண நான் உங்களுக்காக என்ன பண்ணேன்? சிவில என்ன பண்ணேன்? அழைக்கப்பட்டேன். நான் பரிசுத்தா இருக்கும்போது நீ ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டேற? அவர்கிட்ட நீ ஏன் அப்படி இருக்க மாட்டேற? சொல்றது நீ ஏன் இருக்க மாட்டேற? அந்த மாதிரி ஏன் பாவத்தை தான் போயிருக்குற? ஏன் இந்த மாதிரி செஞ்சுதான் இருக்குற? இல்லை என்ன பண்ண யோசிக்கணும். ஏன் நமக்கு யோசிக்கும் போது கொடுக்குறாரு. நம்மளுக்கு யோசிக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. யோசிக்கணும். ஏன் நான் இந்த மாதிரி மறுபடியும் என்ன பண்ணணும்? பாவத்தை போயிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி செஞ்சுக்கிறோம் கேட்டு என்ன பண்ணோம்? எடுத்துக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்?
ஜெபிக்கணும். அவன் கேட்கறாரு, அவர் தான் கேட்கறாரு, நான் தான் பரிசுத்தமா இருந்தேனே, நீ எதுக்கு மாற்ற அப்படின்னு என்ன பண்றாரு, கெஞ்சி கேட்கறாரு. நான் இதானே அந்த மாதிரி உலகத்துல எத்தனை வருஷம் இருந்தாராவது 33 வருஷம் இருந்தார். நம்மளுடைய வாலிப வயசு அப்போ இருக்கு இருந்தார். அப்போ வரைக்கும் என்ன பண்றாரு, பரிசுத்தமா இருந்தார். அதை அடிக்கும்போது என்ன பண்றாரு, பெண்ணு முறை என்ன பண்றாரு, அப்படி என்ன பண்றாரோ நிற்க வைக்கிறார். யாரு, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நிற்க வைக்கிறார். யாரு, அவங்களே என்ன பண்றோம், புதுதனம் சொல்லுது. பெண்கள் இல்லை அப்படின்னு எங்க பெண்கள் என்ன பண்றாங்களோ ஒன்றுமே இல்லாது புரியல. என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்து முன்னாடி என்ன பண்றாரோ நிற்க வைக்கிறாரோ. அப்போ கூட என்ன பண்ணல, அவர் பரிசுத்தமா தான் இருந்தார். இச்சையோட என்ன பண்ணல, பார்க்கல. அத்தின் பெண்கள் மத்தியில அவர் நிக்க வச்சாங்க. எப்படி நிக்க வச்சாங்க, ஓட்டு சொல்லிடாது என்ன பண்ண நிக்க வச்சாங்க அவர் மத்தியில. அந்த நேரத்துல என்ன பண்றாரு, பரிசுத்தமா இருந்தார். பரிசுத்தமா இந்த நாளை தான் என்ன பண்றாங்க, சிலுவை அடிக்கப்பட்டார். பரிசுத்தமா இலக்கண சிலுவை பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நம்ம அவர் ஒருத்த பரிசுத்தமா இருந்தால தான் நம்மளால இங்க இருக்கிறோம். அவர் ஒருத்த கொலை பண்ணனால இங்க இருக்கிறோம். அவர் பசுத்தனால இருந்தால் தான் நம்ம இருக்கிறோம். ஆமா இல்லையா? அப்போ அவரே சொல்றாரு, கெஞ்சி கேட்கறாரு, நான் தான் பரிசுத்தமா இருந்தேனே, நீயே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. அப்போ அந்த ஆளுக்கு இஷ்டம் அந்த மாதிரி அது அப்படியே இது இருக்கல, நடுவில் கட்டாயிடுச்சு. காலத்துக்கு என்ன ஆயிடுச்சு, அது கட்டாயிடுச்சு. இப்போ கிடையாது இல்லாத மாதிரி. இப்போ என்ன பண்றாரு, இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த ஆளுக்கு என்ன பண்றாரு, நம்ம ஊருக்கு வச்சுட்டாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம நடவடிக்கை இருக்குது. நான் பசுமா இருக்குமா கேட்டு எடுத்துக்கிறோம், ஜெபிச்சு வாங்கிக்கணும். அனுப்பினம் ஜெபிக்கணும், 2 விஷயம் தான். அனுப்பினம் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அனுப்பினம் என்ன பண்ணணும், தியானிக்கணும். அப்படி பார்த்தா அவன் கேட்டு என்ன பண்ணுறது, வாங்கிக்கணும். பொதுவாக கேட்க மாட்டான். என்ன பண்ணுறாரு, தெரிஞ்சு என்ன பண்ணோம், கேட்டு நம்ம தேவன் தாவி தேவ சிலத்தை ஆசீர்வாதம்.